வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு ஈஸி பீஸி ரெசிபி. பட் ஆனால் ஹை ஆன் வைட்டமின் அண்ட் ஹை ஆன் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஃப்ரெஷ்ஷான ஒரு ரெசிபி. இதை வந்து நீங்கள் மதியம் சாப்பிட்லாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், ஒரு ஸ்நாக்காக சாப்பிட்லாம், டெசர்ட்டாக சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ இப்படி ஒரு மல்டி முகம் கொண்ட ஒரு ரெசிபி என்ன அப்படின்னு நீங்களாம் ஆச்சரியமாக பார்ப்பீங்க. இது வந்து புதினா ஃப்ரூட் சாட். ஸோ இது வந்து ஆஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அளவு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப யம்மியான ஒரு ரெசிபி. இதுக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸி எல்லாம் எடுக்க போகிறதில்ல, ஒரு கிராமிய ஸ்டைலில் நம்ம வந்து அம்மியில் தான் இதை அரைச்சிக்க போகிறோம். எப்படி அரைச்சிக்க போகிறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம முதல்ல இப்போ இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். புதினா இலைகள், ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, பூண்டு, உப்பு, பச்சை மிளகா, உங்கள்கிட்ட இருக்கிற எனி அதர் ஹார்ட் ஃப்ரூட். நான் வந்து இப்போ வந்து பேரிக்காய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த நல்ல ஒரு காயான ஒரு கொய்யாப்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு அம்மியில் வந்து நம்ம இந்த புதினா முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். புதினா, பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் உப்பு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரையாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். செம்மையாக வாசனை வருது. திருப்பி இது ஓகே. ஸோ இதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கை வச்சு வலிக்க ஆசைப்பட்டிங்கன்னா பெட்டர் யூ வேர் அ க்ளவுஸ். ஏன்னா அந்த மிளகாவோட காந்தல் வந்து ரொம்ப நேரத்துக்கு கையில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு டிப் நிறைய இருக்கும் சோஷியல் மீடியாவில். பட் ஆனால் வந்து அது தேவையில்லாத ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ ஹைஜீன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட் இஸ் குட் தட் நம்ம க்ளவுஸ் போட்டுக்கிறது. ஓகே, இதை கலெக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே, இது 2 minutes அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேவையான ஃப்ரூட்ஸை மட்டும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஏற்கனவே நான் வந்து ஆரஞ்சஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்படி வந்து ஆரஞ்சு இப்படியே இருக்கட்டும். ஸோ ஆரஞ்சஸ், அப்புறம் வந்து ஆப்பிள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பாதி கொய்யா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஹார்ட் ஃப்ரூட்ஸாக இருந்தால் உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இப்போது இதை வந்து எடுத்து ஆட் பண்ணிடலாம் அதோட. ஸோ இதில் உப்பு எல்லாமே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து லெமன் இது மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஜிங்குக்கு லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ லெமனும் என்னோட இன்னொரு ஃபேவரட்டான ஒரு டேஸ்ட் மேக்கர் ஆயிடுச்சு இப்போது.
ஏன்னாக்க வந்து லெமன் வந்து எதில் விட்டாலும் அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸும் குறையுது, கேலரியும் குறையுது அப்படின்னு சொல்கிறனால நானும் லெமன் எல்லாத்தையுமே ஈவன் டீப் ஃப்ரைடு இல்லைனா எதாவது கிரேவி எதுவாக இருந்தாலும் லெமனை போட்டால் சூப்பராக இருக்குது. அதனால் டேஸ்ட் அப்படியே ஒரு எவ்ரி 5 இயர்ஸ் எவ்ரி 6 இயர்ஸ் அப்படி இப்படி மாறிக்கிட்டே இருக்குது. பட் திஸ் இஸ் ரியலி வெரி நைஸ் அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தோட வந்து செம்மையாக இருக்குது. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி ஆப்பிள் இதோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நான் 2 முறை எடுத்த போதுமே ஆப்பிள் தான் என் ஃபோர்க்கில் வந்தது. பட் ரியலி இட்ஸ் வெரி நைஸ். அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது எவ்வளோ சிம்பிள். ஒரு கொஞ்சம் 4 புதினா, கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிற புதினா இருந்தால் கூட அதை வச்சு அரைச்சி கூட இது அழகாக செய்யணும். பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு இத்தினூண்டு பூண்டு, அவ்வளோதான். அதை வச்சு இருக்கிற ஃப்ரூட்ஸ் மேலே அதை அப்படியே அப்ளை பண்ணோன்னா செம்மையாக இருக்குது. ஸோ அதனால் டூ ட்ரை இட் அண்ட் சி அண்ட் வீல் மீட் யூ அகேன் நெக்ஸ்ட் வீக் வித் yet another ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. டில் தென் see you, bye. நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு டாக்டர் அரவிந்த் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். டாக்டர், இப்போது நிறைய நம்ம மெடிக்கல் மித்து பார்க்குறோம் டாக்டர். இப்போது ஒரு சோர் த்ரோட் வருது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பனிக்காலம், அந்த மழைக்காலம், அப்போ தான் வந்து தொண்டை கட்டிக்கும், குரல் வராது, இல்லைன்னா ரன்னிங் நோஸ் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு வந்த அடுத்த செகண்டே நம்மளால் அதை பேர் பண்ண முடியல. நம்ம டாக்டர்கிட்ட போனோம், அவர் டெஸ்ட் எடுக்க சொல்வார், இன்றைக்கே எனக்கு சரியாக போயிடணும் அப்படின்ட்டு உடனே நம்ம ஒரு ஃபார்மசிக்கு போகிறோம். அவங்க ஒரு செட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ ஆனால் நம்ம டாக்டரை கேட்டோன்னு சொன்னால் முதல்ல அதை எடுத்துக்க கூடாதுங்கிறாங்க. எது கரெக்டு டாக்டர்? என்ன பண்ணணும்? வந்துடுச்சு, வலிக்குது. ஸோ மேடம், இது வந்து அகெயின் இது நம்ம எப்போதுமே சொல்ல மாதிரி எதனால் வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆன்டிபயோட்டிக்குங்கிறது வந்து என்னென்னா பாக்டீரியாவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு மருந்து தான் ஆன்டிபயோட்டிக். இந்த மாதிரி இதெல்லாம் ஆன்டி மெட்டபலைட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். என்னென்னா ஃபஸ்ட் வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் இருக்குது, ஆன்டி ஃபங்கல் இருக்குது, ஆன்டி வைரல் இருக்குது. இந்த மாதிரி ஃபங்கஸ்க்கு அகெயின்ஸ்டாக, பாக்டீரியாவுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கிருமிக்கு எதிர்ப்பாகவும் நம்மக்கிட்ட ஒரு மாத்திரை இருக்குது. பட் இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நிறைய இருக்கிறதுனால தான் இந்த ஆன்டிபயோட்டிக் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அது வந்து ரொம்ப உயிர்கொள்ளும் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ். அதனால் அதுக்கு வந்த மருந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இப்போலாம் ஓவர் த கவுண்டர் இது 3 நாள் எடுங்க, 5 நாள் எடுங்கன்னே நிறைய பேர் கொடுக்குறாங்க. அது கொடுக்குறதுல எந்த தப்பும் இல்லை. பட் ஆனால் என்னென்னா புரிஞ்சு கொடுத்தா ரொம்ப பெனிஃபிட்னு தான் நான் ஃபீல் பண்ணுறது. இப்போது ஒரு தொண்டை கட்டி இருக்குங்கும்போது ஜென்ரலாகவே வந்து பேஷண்ட்டே வந்து சொல்லுவாங்க வைரல் ஆயிடுச்சு, வைரல் சோர் த்ரோட் ஆயிடுச்சு, வைரல் ஃபீவர் ஆயிடுச்சுன்னு. இப்போ பேஷண்ட்டு தான் இந்த முடிவு எடுக்கணும். அவங்களே வைரல்னு கரெக்டாக சொல்லும்போது எதுக்கு பாக்டீரியாவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு மருந்து எடுக்கணும். இப்போது ஒரு ஆளோட பிரச்சனைனா அந்த ஆளோட தான் சண்டை போடணும். இன்னொரு ஆளோட சண்டை போட்டு ப்ராப்ளம் இது சால்வ் ஆகாது. இதுதான் பேசிக் ஐடியா இதில். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக காமன் சென்ஸ் என்ன, நான் வந்து ஆன்டிபயோட்டிக் எடுக்க மாட்டேன். ஸோ ஆன்டிவைரல் இருக்கான்னு கேட்டால் வைரஸ் வந்து பாக்டீரியா வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். வைரஸ் வந்து அப்படி கிடையாது. வைரஸ் எக்கச்சக்கமான வைரஸ் இருக்குது. ஒவ்வொரு வைரஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் இல்லை. ஸோ ஜென்ரலாக என்னென்னா சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்னா வைரஸ்னால வந்து ஃபீவர் வருது, தொண்டை வலிக்குது, உடம்பு வலி இருக்குது. இப்போ வந்து ஃபீவருக்கு மாத்திரை இருக்கா? இருக்குது. பேராசிட்டமால் மாத்திரை இருக்குது, கொடுக்குறோம். உடம்பு வலிக்கு இருக்கா? ஆமாம். அது பேராசிட்டமாலே ஹை டோஸ்லாம் நல்லா பார்த்துக்கும். இல்லைனாலுமே சில இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, கொடுத்தா நல்லா உடம்பு வலி குறையும். 3வது வந்து தொண்டை கட்டி இருக்குது. அதுக்கு வந்து நம்ம சில டைம்ஸ் வந்து இந்த ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் இருக்கும், கொப்பளிக்கிறதுக்கு கொடுப்போம். இல்லை உப்பு தண்ணி வச்சே கொப்பளிங்கன்னு நம்ம சொல்லுவோம். அதுலேயே கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட், சால்ட் வாட்டர் கார்கிள் பண்ணாலே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்.
ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு காமன் கொஸ்டின் என்ன கேட்பீங்கன்னா, வைரஸ் இருக்குது, வைரஸே சரி பண்ணால் சரி, எதுக்கு இவ்வளோ 3 பிரச்சனை இது பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு வைரஸ்க்கும் நம்ம வந்து உட்காந்து ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. இப்போ ஒரு வைரஸ் ரொம்ப தொந்தரவாக இருக்குன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா சிக்கன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சோம். இல்லை இன்னொரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, ரொம்ப காமனாக இருக்குது, எல்லாருக்குமே வருதுன்னா அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த காமன் கோல்டில் என்ன வைரஸ் மாறிட்டே இருக்கும், வருஷம் மாறும். ஸோ வருஷம் மருந்தை மாற்ற முடியாது, நம்மளால் கண்டுபிடிக்க முடியறது கஷ்டம். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி சிம்டமேட்டிக்காக நம்ம நீராகாரம் நல்லா குடிங்க, ஹைட்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னாலே அந்த வைரஸ் தானாக வந்து அந்த அணுக்களுக்குள்ளே ஒரு 4-5 தரம் குட்டி போட்டதுக்கப்புறம் தானாக செத்துரும். ஸோ அது வந்து செல்ஃப் லிமிட்டிங் டிசீசஸ்ன்னு சொல்கிறது. இப்போ வந்து இவ்வளோ நம்ம பேசும்போது ப்ராபப்ளி நேர்களுக்கு என்ன ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, இவ்வளோ சொல்கிறோமே அப்புறம் எதுக்கு இருந்தாலும் சில டைம்ஸ் டாக்டர்ஸ் வந்து 3ஆவது நாள் 4ஆவது நாள் போகும்போது ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கோங்க 3 நாளுக்கு ரொம்ப சிவியராக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஜென்ரலாக வந்து ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரும்போது என்னென்னா உடம்போட இம்யூனிட்டி குறைஞ்சிடும். ஏன்னா உடம்போட இம்யூனிட்டியுமே அந்த வைரஸ்க்கு அகேன்ஸ்டாக வேலை செஞ்சிட்ருக்கு. நீங்கள் மருந்தோட சேர்த்து அந்த இம்யூனிட்டியும் அந்த வைரஸை கொலை பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ அப்போ என்னென்னா 100% இம்யூனிட்டி இருக்கிறது வந்து ஒரு 50% வந்து இந்த வைரஸ்க்கு அகேன்ஸ்டாக வேலை செய்யும். ஸோ இப்போ ஸ்டாண்டிங் இம்யூனிட்டி 50% தான் இருக்குது. இதை சான்ஸாக எடுத்து இன்னொரு பாக்டீரியா கிருமி உட்காந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் ஒரு 3-4 நாள் வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குங்கும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறது. டாக்டர் இப்போது வந்துடுச்சுன்னா அப்போ நம்ம ஒரு 3 நாள் அதை பொறுத்துனே தான் இருக்கணுங்கிறீங்களா? அதை இம்யூனிட்டி சண்டை போட்டு அது பண்ண வரைக்கும் விடணும். இதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுக்குமே சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கேட்டகரி ஏபிசின்னு சொல்லி 3ஆக டிவைட் பண்ணுவோம். நாங்கள் டிவைட் பண்ணுறது ஜென்ரலாக சிவியர் கேட்டகரியில் இருக்கிறவங்க நாங்களே ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்றது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்னா, ஒரு மெடிசன்லேயே வந்து ஒரு பழமொழி இருக்குது. என்னென்னா, வைரல் ஃபீவர் இருந்துச்சுன்னா வந்து மருந்து கொடுத்தா 7 நாளில் சரியாகும், மருந்து கொடுக்கலன்னா 1 வாரத்தில் சரியாகும்னு சொல்கிறது. ஸோ தானாக ஜென்ரலாக செல்ஃப் லிமிட்டிங்காக சரியாயிருது. அது வந்து டார்ச்சராக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பேராசிட்டமாலு அந்த மாதிரி இந்த சப்பரை மருந்து, தொண்டை கட்டினது கம்மி வலியாக இருக்கிறதுக்கு, அதே மாதிரி வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு சில மருந்துலாம் இருக்குது. அதெல்லாம் கொடுத்து நம்ம பாடியை நல்லா இம்ப்ரூவ்டாக வச்சுக்கலாம். நீர் ஆகாரம் எடுத்தாலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பட் ஆனால் இது வந்து ஐடியல் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வரக்கூடாது, எனக்கு வந்து சைடு எஃபெக்ட் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேஃபஸ்ட் வந்து எதையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபீவர் உடம்பு வலியை மட்டும் ட்ரீட் பண்ணிவிட்டு 3 நாள் பொறுத்துக்கிறது எவ்வளோ பெட்டர். ஏன்னா இதுக்கு வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் பொறுத்துக்கவே முடியாது, ஆன்டிபயோட்டிக் கொடுங்கனாலுமே அதுக்கான பதில் அது இல்லை. ஆன்டிவைரல் கொடுங்க, ஏதாச்சும் சீரியஸ் ஆன்டிவைரல் இருக்குது நீங்கள் கொடுங்கன்னு கேட்டாலாச்சும் கொடுக்க முடியும். பட் இதுதானா நம்ம வந்து இப்படி தான் நம்ம பண்ணிக்கணும். பெஸ்ட்டு என்னென்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது. இன்னொருத்தர் தும்மிட்டு இருக்காருன்னா அவருக்கு பக்கத்தில் போய் நிற்காம கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறது. மாஸ்க் வருது, இதெல்லாம் கொரோனாக்கு அப்புறம் என்னென்னா இதெல்லாம் காமன் ஆயிடுச்சு. முன்னாடியாச்சும் நம்ம ஃபீல் பண்ண ஒருத்தர் இருமுறாரு, நம்ம போனால் அவர் ஃபீல் பண்ணுவாரோன்னு நினைப்போம். இப்போலாம் அது வந்து நம்மளோட உரிமை மாதிரி நம்ம தனியாக போய் நின்றுக்கலாம். நம்ம வந்து அவர் இல்லைங்க அவர் சிக்காக இருக்கார், எனக்கு வந்துச்சுன்னா பிரச்சனைன்னு சொல்லி நின்றுக்கலாம். அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறது எவ்வளோ பெட்டரு. ஏன்னா உண்மையாகவே காமன் கோல்டான வைரஸ்க்கு வந்து அந்தளவுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது. பட் ஒன்று மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, ஜென்ரலாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு என்ன நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம்னா, வருஷம் வந்து கவர்மெண்ட்டோ இல்லைனா ப்ரைவேட் ஏஜென்சிஸோ இந்த வேக்சின்ஸ் கொண்டு வராங்க. அந்த காலத்தோட ஃப்ளூக்கு அந்த வருஷத்துக்கு என்ன ஃப்ளூ வரப்போகுதுன்னா அவங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும். இல்லை போன வருஷம் ஃப்ளூ வைரஸை வச்சு ஒரு வேக்சின் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேக்சின் வந்து நம்மளுக்கு ஒரு தடுப்பூசி இருக்கும்போது டெஃபினட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபாக. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த கேட்டகரிஸில் இருக்கிறவங்க எப்படின்னா சுகர் பிபி, கொமார்பிடிட்டிஸ், ஒபிசிட்டி, ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப சேஃப்னு நாங்கள் ஜென்ரலாக ப்ரிஃபர் பண்ணி சொல்கிறது. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க டாக்டர். இப்போ அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க, நல்ல ஹை ஃபீவர், எதுக்கு எல்லாத்துக்கும் நீ உடனே பேராசிட்டமால் போட்டுக்கிற, நல்ல ஒரு 100 டிகிரி வரட்டும், 101 வரட்டும், அது வரைக்கும் நான் ரொம்ப உடம்பு அதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியல அப்படின்னும் போது எப்போ அந்த பேராசிட்டமால் நமக்கு அது நிஜமாவே சேஃபாக அதை வீட்டில் வச்சுருக்கோம், அது எப்போ போட்டுக்கலாம்? நிறைய பேர் என்கிட்ட இன்னொன்று இதை லிங்க் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தடவை நான் பேராசிட்டமால் போட்டேன்னா இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துடும்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா, இது வந்து அகெயின் நம்ம வந்து அட் ஒன் பாயிண்ட் நாங்களும் ட்ரேட் ஆஃப் பண்ணுவோம். ஒரு பேஷண்ட் வந்து நல்லா நாலேஜபிளாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதை போய் இது பண்ணி இதெல்லாம் கேட்குறேன்னு கேட்கக்கூடாது. அதே நேரத்தில் அவங்க சொல்கிறதுக்கும் நம்ம கேட்டுக்கணும். அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் என்னென்னா,
ரெசிஸ்டன்ஸ் ஏன் வருதுன்னு தெரியணும். இப்போது பொதுவாக வந்து நீங்கள் வந்து என்ன ஒரு விதத்தில் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, லெஃப்ட் சைட்லேயே வந்து அடிக்கிறீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அடுத்த ரைட் சைடு போக ட்ரை பண்ணுவேன், அடி வாங்காமல் இருக்கிறேன். அதுதான் ரெசிஸ்டன்ஸுங்கிறது. நான் வந்து ஒரு மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு கிருமியை கொல்லனா, அது வந்து அந்த மருந்துக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணி அதே மருந்தால் அடுத்த தரம் சாகாது. பட் பேராசிட்டமாலுங்கிறது என்னென்னா வந்து ஒரு நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். அது வந்து பாடியில் தான் ஆக்ட் பண்ணுது வெளியா, கிருமி மேலே ஆக்ட் பண்ணாது. இதுதான் நம்ம வந்து இன்னொரு எபிசோட்லையும் இதை பற்றி பேச போகிறோம். ட்ரீட்டிங் காஸா சிம்டமா, எதை ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி நம்ம பேசுவோம். இது சிம்டமாக தான் ட்ரீட் பண்ணுது. ஃபீவர் இருக்கா அதை குறைக்குது, பாடி பெயின் இருக்கா அதை குறைக்குது. ஸோ இது நீங்கள் வந்து 6 மணி நேரம் ஒன்ஸ் போட்டால் வேலை செய்யும், 6 மணி நேரத்துக்கு மேலே போடலைன்னா திருப்பி ஃபீவர் வரதான் செய்யும். சிம்டமாக தான் ட்ரீட்டிங். இது வந்து எப்படின்னா சாப்பாடு மாதிரி, நான் சாப்பிட்டேன்னா பசிக்காது, சாப்பிடலன்னா பசிக்கும், அந்த அளவு தான் இல்லையா. இதுக்கு ரெசிஸ்டன்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் வராது. அந்த நோயோட மூலக்கூறு அதை வந்து அதை பண்ணாது. மேலாப்பில் ஒரு பேண்டேஜ் போடுற மாதிரி தான் உள்ளே இருக்கிற பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். பட் இதுலேருந்து நான் ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா ஒரு 1 மினிட்டுக்கு, இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி வருது, இந்த மெடிக்கல் மித்துன்னு தான் நீங்கள் இது எபிசோடே ஆரம்பிச்சிங்க. ஏன் வருதுன்னா நம்ம மைண்டில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெக்கானிசம் இருக்குது. அது பேர் என்ன, பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவோம். அது சில டைம்ஸ் நம்ம தமிழில் சென்டிமெண்ட்டு, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சொல்லுவாங்க, சென்டிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பிளாசிபோ எஃபெக்ட்னா நான் வந்து பேராசிட்டமால் சாப்பிட்டேன் எனக்கு வந்து இப்போ சரியாயிரும்னு நினச்சிட்டாங்கன்னா எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும். சில பேர் என்னென்னா 100 டிகிரி ஃபீவருக்கு பேராசிட்டமால் போட்டால் வேலை செய்யாதுன்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு போட்டாலுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. இது வந்து கொஞ்சம் மெடிசினுக்கும் கொஞ்சம் ஹையர் லெவலில் ஒர்க் பண்ணுற விஷயம். என்னென்னா பிளாசிபோ எஃபெக்ட்டுங்கிறது நிறைய ஸ்டடீஸும் போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு மாத்திரை கொடுத்தாலே நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. தட் இஸ், நான் என்ன தான் ஆன்டிபயோட்டிக் ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் கொடுத்தாலுமே வைரல் ஃபீவரில் ஒரு ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்தா சார் இப்போ நல்லா இருக்குது சார்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆன்டிபயோட்டிக்னாலே இல்லை அவங்களா நினச்சிக்கிறாங்களாங்கிறது, அதுக்கு இன்னும் நிறைய ஸ்டடி தேவை, நிறைய ரிசர்ச் தேவை. அதில் நிறைய ரிசர்ச் நடந்துட்டும் இருக்குது. ஸோ இந்த பிளாசிபோ எஃபெக்ட்னால தான் இது எல்லாமே வருதுங்கிறத நான் இந்த பாயிண்டில் நான் கொஞ்சம் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் இதை சாப்பிட்டா சரியாக போய்டும்னு நினச்சிட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க. அதே மாதிரி சிம்டம்க்கு மருந்து தான் இது, காசுக்கு இல்லை. ரொம்ப அழகாக அற்புதமாக அது நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அதை டீட்டெயில்டாக பேசணும் டாக்டர் அதை பற்றி. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கங்க. டிப் ஆஃப் த டேயில் சிலதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக கூட இருக்கும், ஆனால் அதை சொல்கிறேங்க. நாங்கள் நிறைய இந்த ஃபீல்டில் வந்து இன்ட்ராக்ஷன், அதே மாதிரி குழந்தைகள், அதே மாதிரி மாணவர்கள்ட்டெல்லாம் பேசும்போது அவங்களுக்கு ஒரு டவுட்டு வருங்க. ஓகே, இதோட கதையெல்லாம் நமக்கு வந்து இதான் 10வது ரிசல்ட் வந்துருந்தா அதோட நம்மளோட ஃப்யூச்சர் அதில் மையமாக இருக்கா, 12வது தான் இருக்கா, அதுக்கப்புறம் இல்லையா ஒரு வேலை கிடைச்சது இதுக்கப்புறம் நமக்கு ஸ்டோரி முடிஞ்சிடுதா, இல்லையா வேலை கிடைத்து சில பேர் வந்து பணி முடிஞ்சதோ இல்லையா ட்ரான்ஸ்ஃபர் வந்துருன்னா இதோட நம்ம ஸ்டோரி முடிஞ்சிடுதா அப்படிங்கிற எண்ணம் வருதுங்க. தயவுசெய்து நான் சொல்கிறேங்க, கீப் மூவிங். நீங்கள் வந்து லைஃப்பில் வளர்ச்சி வந்து தானாக திரும்பி வரும். நம்ம எதுவுமே முற்றுப்புள்ளி அல்ல. முற்றுப்புள்ளிங்கிறது நம்ம சொல்லும்பொழுது ரேராக சொல்லும்போது எல்லாருக்கும் இயற்கையில் என்றைக்காவது ஒரு நாள் மரணம் இருக்குமே, அதுதான் முற்றுப்புள்ளியை தவிர்த்து இதை நீங்கள் வந்து அப்படி இருந்தால் கூட லீகசி இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே கிடையாதுங்க, வளர்ச்சியே கிடையாதுங்க, பிஎஸ்சிக்கு அப்புறம் நான் இதை முடிச்சிட்டேன், இல்லையா எக்ஸாம் முடிச்சிட்டேன், இதுக்கு மேலே அப்படியே எனக்கு வேலை முடிஞ்சிடு சார். இது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அன்ஃபோல்டிங் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு வித்தியாசமான வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. அதை தயவுசெய்து நம்புங்க. இது எப்போவுமே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸை எடுக்காமல் வளர்ச்சின்னு எப்போவுமே தொடரும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விதமான வளர்ச்சி இருக்குங்கிறத நினச்சி எதுவுமே முற்றுப்புள்ளி இல்லை. அது வந்து தொடர்புள்ளிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுங்க. உங்களுக்கு தொடர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கை அமையும். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.